அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தினுடைய பொது பலன். பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க எண்ணுவார். சில சமயங்களில் திருடவும் செய்வார். எதுவானாலும் உடனே குறிப்பிட்ட நபரிடம் புகாராக கூறுவார். சரியான கோல்முட்டி, கர்ம விபாவம். போன பிறவில இவங்க என்ன விதமான தவறுதலை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல சொல்லாதது ஒரு குணமும் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. என்னுடைய உடம்பை நீ சாப்பிட்டால் உனக்கு ஞானம் வரும். ஒரு குருவை ஓஷோ சொல்லுவார், ஒரு குருவை ஒருவர் சாப்பிட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஃபுல்லா கிரகிச்சு அவருடைய மொத்த ஜூஸையும் எடுக்கணும். அப்படின்னா நீ கூட இருந்தா தான் நடக்கும். யூடியூப்ல உட்காந்து பார்த்துட்டு தான் நடக்காது. செய்த பாவத்தின் காரணமாக நரகமும் தாழ்ந்த யோனிகள் பலவற்றிலும், தாழ்ந்த யோனின்னா பல தாழ்ந்த கேரக்டர்லெஸ் பெண்களோட புணர்ந்தான்னு அர்த்தம், பலவற்றிலும் துன்பங்களை அனுபவித்து இப்பிறவியில் போன ஜென்ம பாவத்தால் இவனுக்கு மக்கட் செல்வம் இல்லை. இதற்கான பரிகாரம் பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். இப்பொழுது நான் இந்த நட்சத்திர சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் குறைந்து 40 to 50 பக்கங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் 32 ஐட்டங்கள் உள்ளது. அது அத்தனையும் சொன்னால் முடியாது. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 32 ஐட்டங்கள். அந்த ஐட்டங்கள் பொது பலன். அதில் நான் ஒரு துளியைத்தான் உங்களுக்கு டேஸ்ட் காட்டப் போகிறேன். இந்த துளி உங்களுக்கு நடப்பதை போல் இருந்தால் மேலும் மேலும் அதை பட்டை தீட்டி 100 டிகிரி செல்சியஸ் தண்ணீர் கொதி ஆவியாகும் போது எப்படி ஆவியாக மாறுகிறதோ அந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கு ஒன்று புத்தகங்களின் வாயிலாக பயிற்சி எடுத்து, அந்த புத்தகங்கள் நீங்கள் படித்ததெல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பொருந்துமா என்பதற்கு ஒரு நல்ல ஜோதிட வாக்குபலம், ஞான வாக்குபலம் உள்ள ஜோதிடராக பார்த்து தேர்ந்தெடுத்து தாரணாவில் வர வேண்டும். அதற்காகத்தான் நான் என் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ஆரம்பித்தேன். இதுவரையில் ஒருவரும் ஆர்வம் காட்டி வரவில்லை. எல்லோரும் அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் என்கின்ற ராசி பலனிலேயே குழம்பு காசு இல்லாமல் இருந்தாங்க. குழம்பும் காச முடியாது, ரசமும் வைக்க முடியாதுன்றது தான் ஷான் கார்ல்சன் ஆய்வுகள். பல ஆய்வுகள், 50க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் நிரூபணமாகி இருக்கிறது. இது ஒரு குருகுலத்தில் நீங்கள் சென்று என்னை போன்ற ஒரு வாக்குபலம் உள்ள குருவை தேர்ந்தெடுத்து அவர் நிழலில் நீங்கள் சாகும் வரையில் வாழ வேண்டும். குறைந்ததும் முதலில் 3 வருடங்களாவது வாழ வேண்டும். நான் என் குருநாதர்கள் சாகும் வரையில் அவர் நிழலில் இருந்தேன். ஒன்று நேரடி தொடர்பில் 5 ஆண்டுகள் இருந்தேன், பிறகு தொலை தொடர்பில் ஒரு 5 ஆண்டுகள் இருந்தேன். அப்படி இருந்தால்தான் இது கன்ஃபர்மேஷன் பயாஸாக இல்லாமல் நட்சத்திர பலனாகட்டும், ராசி பலனாகட்டும், அடிப்படை ஜாதக பலனாகட்டும் பலிக்கும் சாத்தியம் உண்டு. ஏனென்றால் இது உங்களுடைய சொந்த அகம். இதற்குள் விஞ்ஞானி நுழைய முடியாது. நீங்கள் விஞ்ஞானியாக இருந்தால் கூட அடுத்த விஞ்ஞானி உதவி செய்ய முடியாது. உங்கள் அகத்திற்கு நீங்களே உழைக்க வேண்டும். இதனுடைய அறிவியல் சூட்சுமமும் சொல்லிவிடுகிறேன். இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்கிறது என்றால் முந்தைய பிறவிகளின் விட்டக்குறை தொட்டக்குறையில் தான் வேலை செய்கிறது. அதனால் தான் இதற்கு குருகுலம் தேவை. முந்தைய பிறவியே அறிவியல் அறியாது. அறிவியல் அறியாததை மறுத்து விட்டது, நிராகரித்து விட்டது என்று அர்த்தம் இல்லை. அது இப்படி சொல்கிறது, கடவுள் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு மேலே இருக்கிறார் என்று சொல்கிறது. அதே போல் மதங்களும் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு மேலே இருக்கிறது. அப்படித்தான் ஜோதிடமும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு மேலே இருக்கிறது. உண்மையில் இந்த ஷான் கார்ல்சன் போன்ற ஆய்வுகளுக்கு என்னை முதலில் அழைத்திருந்தால் நான் முதலிலேயே சொல்லியிருப்பேன், இந்த ஜோதிடம் ஒரு சூடோ சயின்ஸ், போலி விஞ்ஞானம். அறிவியல் பகுப்பாய்வில் இதை நிரூபிக்க முடியாது. அதனால் தயவு செய்து 50 ஆய்வுகள், ஒரு ஆய்வுக்கு 1 லட்சம் என்றாலும் 50 லட்சத்தை நான் மிச்சப்படுத்தியிருப்பேன் அந்த ஷான் கார்ல்சன். ஆனால் அவர் அழைத்தது எல்லாம் அறிவியல் ஜோதிடர்கள். இது குருகுல வாசத்தில் தான் இந்தியாவில் கற்றுத்தரப்பட்டது. ஒரு குரு ஒரு குடிலை அமைத்து 50 சீடர்களோடு வாழ்ந்தார். அப்படித்தான் என் ஆசிரமத்தில் நான் ஒரு 50 சீடர்களோடு 100 சீடர்களோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நான் தினமும் காலை பிரசங்கம், மாலை பிரசங்கம், காலை பிரசங்கம், மாலை பிரசங்கம், மதிய பிரசங்கம் செய்து 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 அவர்கள் ஜாதகத்தை என்னோட ஒட்டி ஒசைந்து ஜோதிட நூல் பழங்களுக்கும் அவர்கள் ஜாதகத்துக்கும் அவருடைய முந்தைய பிறவிக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை என் வாயிலாக, ஏனென்றால் நான் இப்போது ஒரு விளக்கம் பெற்ற ஞானி, ஜோதிட விளக்கம் பெற்ற ஞானி செய்யும் போதுதான் அங்கே பயிற்சி பெற்று அவர்கள் 99% கொதிநீராகிவிட்டால் பிறகு அவர்கள் ஆவியாகி விடுவார்கள். பிறகு அவர்களை இந்த உலகத்திற்கு நான் அனுப்புவேன். அவர்கள் வாயிலாக ஒவ்வொரு பேருடைய நிழலிலும் பல மில்லியன் மக்கள் வெளிச்சம் பெறலாம். இதற்கு என்னிடத்தில் நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை என்னை விட சிறந்தவர் உங்களுக்கு தெரியும் என்றால் அங்கேயாவது செல்லுங்கள் என்று கூறி இப்போதுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பொது பலனை ஆரம்பிக்கிறேன். 1ஆம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தினுடைய பொது பலன். இது பல நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டது. மேலும் என்னுடைய ஞான அனுபவத்திலும் சொல்லப்பட்டது. அப்படி புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பம்.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் பூமிக்கு மேலே தெரியக்கூடிய ஆகாயத்தை வட்ட வடிவமாக 360 டிகிரிகள் பகுத்து உள்ளோம். ஜோதிடத்தில் பகுக்கப்பட்டு உள்ளது. அதில் மேஷம் என்பதை முதலாவது எங்கிருந்தாவது ஒன்று ஆரம்பிக்கணும். அது மேஷத்தை ஏன் நாம் தேர்ந்தெடுத்தோம்? ஏன் ரிஷபத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது, மீனத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்றால், சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம், இந்த பூமியின் மையம் என்பதால் அந்த சூரியன் உச்சம் பெறுவது மேஷத்தில். அதனால் தான் ரிஷிகள் மேஷத்தை தேர்ந்தெடுத்தார். இதெல்லாம் இப்போ பேசும்போது வருது. இதுதான் விளக்கம் பெற்றதுன்னு. நீங்கள் போய் கற்றுக்கொள்ளும் குரு இப்படி இருக்கணும். பேசும்போது வார்த்தைகள் வரணும் வானத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி நான் ஏற்பாடே பண்ணல இந்த விஷயத்தை. இப்படி அதனால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறுவதால் தான் அதை முதல் ராசி என்றும். காரணம், சூரியன் மூல கிரகம். சூரியன் ஒரு நட்சத்திரம், எரி நட்சத்திரம், ஃபியூஷன் என்கின்ற ஹைட்ரஜன் ஹீலியம் உள்ளே இணைவு பெறுகின்ற எரி நட்சத்திரம். அதனிடமிருந்து ஒளி வாங்குவதுதான் 12 ராசிகளுக்கும் அதனால்தான் ஒளி, 27 நட்சத்திரங்களுக்கும் அதனால்தான் ஒளி. நட்சத்திரங்கள் தனி ஒளி உண்டு, ஆனால் கிரகங்களுக்கு சூரியனுடைய ஒளி தான். சந்திரனுக்கு இரவில் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சந்திரன். மற்ற செவ்வாய், புதன், குரு, பிறகு சனி எல்லாமே சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிப்பவைகள். அவைகளுக்கு சொந்த ஒளி இல்லை. அதனால்தான் மேஷத்தை நாம் தேர்ந்தெடுத்தோம். ஒரு நட்சத்திரம் என்பது 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களை ஆகாய எல்லையை 13.20 டிகிரியாக வைத்துள்ளோம். மேஷத்திலே அஸ்வினி 4 பாதங்கள் உண்டு, அது 13.20 டிகிரி. அடுத்தது பரணி 4 பாதங்கள், அது 13.20. எவ்வளவு ஆச்சு? 13 13 26.40. அப்போ 30 டிகிரி ஒரு ராசி எல்லைன்னு வகுத்திருக்கோம். மிச்சம் இருக்கிறது தான் கார்த்திகை ஒரு பாதம் இருக்கு. ஒரு பாதம் என்பது ஜோதிட கணிதத்தில் 3.20 டிகிரி. 9 × 3.20 போட்டா 30 வரும். அதுதான் ஒரு நட்சத்திரம். 4 பாதம் 3.20 × 4ன்னா 13.20 வரும். இந்த 13.20 அஸ்வினி, 13.20 பரணி, பிறகு அங்கே கார்த்திகை. ஆனால் அறிவியல் ரீதியாக அஸ்வினி என்ற ஒரு நட்சத்திரம் அல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய நட்சத்திரங்கள் உண்டு. அந்த தொகுப்பு ஒரு ஆட்டின் வடிவமாக தெரிகிறது. இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பலன் சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த ஜாதகர் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்க எண்ணுவார். சில சமயங்களில் திருடவும் செய்வார். இவரை நம்பி யாரை பற்றியாவது பேசப்படும் விமர்சனம் எதுவானாலும் உடனே குறிப்பிட்ட நபரிடம் புகாராக கூறுவார். இந்த விஷயத்தில் இவரிடம் எச்சரிக்கையாகத்தான் யாரும் பேச வேண்டும். சரியான கோல்முட்டி, மந்தமாகத்தான் செயல்படுவார். எனவே வருமானம் குறையும். குரூர குணம் உள்ளவராக இருப்பார். கருணை இல்லாத மனிதர், குள்ளனாக இருப்பார். இந்த நட்சத்திரத்துக்கான பொது பலனை அவர்கள் வெறும் இந்த அஸ்வினியை மட்டும் வச்சு சொல்லலை. அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஃபியூஷன் ஒளி ராசியில் படுறதுனால அந்த ராசியின் குணங்களையும் சேர்த்துருக்காங்க என்பது அவங்க நூல்களில் சொல்லலை. நான் இப்போது என்னுடைய அனுபவ புரிதலில் சொல்கிறேன். இதுதான் குரு கிட்ட, விளக்கம் பெற்ற குரு கிட்ட ஒரு சீடனுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம், பெரும்பொக்கிஷம். ஏனென்றால் செவ்வாய் கோல்முட்டி கிரகம். அந்த செவ்வாய் வீட்டில் முதல் பாதமே வருது, அதனால தான் கோல் மூட்டுவான்றாங்க. இதெல்லாம் எந்த ஜோதிட நூல்கள் இல்லை, என் அனுபவம், என் குருநாதர்களோடு நான் பேசிய அனுபவம். அதனால தான் இது குரு மரபில் அனுபவ ரீதியாக பகிரப்பட்ட கலை. இது அப்போ தான் அது வேலை செய்யும். புக்கு படிச்சுட்டு ஜோசியம் சொன்னால் வேலை செய்யாது. மேலும் பல பிறவிகளாக நீங்கள் அந்த கலையை தொட்டிருக்கணும். இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம், இதுதான் பலன். இப்போ இதுக்கு கர்ம விபாவம், போன பிறவில இவங்க என்ன விதமான தவறுதலை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் சொல்லாதது ஒரு குணமும் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. அவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஞானத்தை வெறி கொண்டு தேடுவார்கள். எப்படி தேடுவான்னா, வெறி கொண்டு. அதுக்காக உயரிய கொடுப்பான். உனக்கு பணம் வேணுமா, ஞானம் வேணுமா? ஞானம் தான் வேணும். எந்த விதமான ஞானமாக இருந்தாலும். அதுக்காக ஞானம்னா புத்தர் போதி மரத்தடியில் உட்கார்ந்தான்னு கிடையாது. கெட்ட விஷயத்துலன்னா கெட்ட விஷயத்துல ஞானமாக இருப்பான். நல்ல விஷயம்னா நல்ல விஷயத்துல ஞானமாக இருப்பான். அவ்வளோதான். அது பிற அம்சங்களை வைத்து நிர்ணயிப்பது. அவனுடைய லக்னாதிபதி எந்த சாரம், அவனுடைய உள் மனசுக்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி எந்த கிரகம், அது எந்த சாரம், அவனுடைய ஆழ் மனசுக்கு அதிபதி. ஜோதிடம் இயங்குவதே உள்மனம், ஆழ்மனம், மனம், வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம், இந்த 3 தான். அதனால தான் அந்த 3 தசைகள் வரும்போது உன் உள்மனத்தில் இருக்கிறது நடக்குது, ஆழ் மனசுல நடக்குதுன்றான். அதான் 1.5 வேற ஒன்றும் புடலங்க வெங்காயம் கிடையாது. இதை நீங்கள் ஒரு குரு கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறதுக்கே 30 வருஷம் ஆகும். நான் உங்களுக்கு 30 நிமிஷத்தில் சொல்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு பலிக்க வைப்பதற்கு குருவின் அருகாமையில் இருந்து நீங்கள் அந்த குருவுடைய, அதனால தான் சகாதேவனை பற்றி சொல்லுவாங்க. சகாதேவனுடைய தந்தை இறக்கும் பொழுது, என்னுடைய உடம்பை நீ சாப்பிட்டால் உனக்கு ஞானம் வரும்னாராம். ஒரு குருவை ஓஷோ சொல்லுவார், ஒரு குருவை ஒருவன் சாப்பிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவரை ஃபுல்லாக கிரகிச்சு அவருடைய மொத்த ஜூஸையும் எடுக்கணும் அப்படின்னா நீ கூட இருந்தால் தான் நடக்கும். யூடியூப்பில் உட்காந்து பார்த்துட்டு தான் நடக்காது. என் வசதிக்கு நான் வீடியோ போடுவேன், உங்கள் வசதிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது நீங்கள் குஞ்சு பொறிக்க முடியாது. அப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க வெறித்தனம் கொண்டு ஞானத்தை தேடுவார்கள். இது என் அனுபவம். அது நல்ல விஷயத்திலோ கெட்ட விஷயத்திலோ. இப்போ பூர ஜென்மத்தில் இந்த சிந்தாமணி நட்சத்திர சிந்தாமணி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதற்கு என்ன பரிகாரம்னு பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களின் பூர்வ ஜென்ம வரலாறு. அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவன் தனது முற்பிறவியில் தன் நண்பன் ஒருவனின் நகை செல்வங்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு அவனை கொன்றுவிட்டவன். தான் கவர்ந்த செல்வத்தில் 1/6 ஒரு பங்கை இறக்கும் முன் தானம் செய்தான். செய்த பாவத்தின் காரணமாக நரகமும் தாழ்ந்த யோனிகள் பலவற்றிலும், தாழ்ந்த யோனின்னா பல தாழ்ந்த கேரக்டர்லெஸ் பெண்களோட புணர்ந்தான்னு அர்த்தம், பலவற்றிலும் துன்பங்களை அனுபவித்து இப்பிறவியில் போன ஜென்ம பாவத்தால் இவனுக்கு மக்கட் செல்வம் இல்லை. இது என்னுடைய கருத்தல்ல. சிந்தாமணி என்ற அந்த நூல் புலிப்பாணி வரதாச்சாரியார் எழுதினது. நான் உங்களுக்கு இப்போ காட்டின திரையில், இப்போ ஒரு வாட்டி காட்டுவாங்க திரையில். அது தஞ்சை சரஸ்வதி மஹால் பதிப்பகத்தில் நான் 2007 வாங்கினது. இப்போ இதை அதில் இருக்கிறது தான் சொல்லப்படுகிறது. இதற்கான பரிகாரம் பார்ப்போம். இதற்கு பிராயச்சித்தமாக ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயத்திற்கு முன்னிலையில், மேருவின் முன்னிலையில் அவரது அறிவுறுத்தலின்படி 5 லட்சம் காயத்ரி ஜபமும் மகா மிருத்யுஞ்சயேந்திரமும் ஜபம் செய்ய வேண்டும். 40 பொன் உருவங்களை சொன்னல நான் உங்களுக்கு. அதில் சில பரிகாரம்னா நம்ம 40 பொன் உருவங்கள்ன்றது இப்போ நம்ம 40 காயின்ஸாக வச்சுக்கலாம், பொன் காயின்ஸாக. 40 பொன் உருவங்கள் செய்து தியானாலயத்தில் சதுர ஹோமகுண்டம், ஹோமகுண்டத்திலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பகவான் ஓஷோ பகவத்கீதை விளக்கத்தில் சொல்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது யஞங்கள் மூலமாக தேவதைகளை வசியம் செய்து பலன் பெறலாம்னு கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 4ஆம் அத்தியாயம் 4.3 ஸ்லோகத்தில் அதுக்கு விளக்க சொல்கிறாரு. சில பேர் பல முறை சொல்லியிருக்கிறான் கோர்ட்டில், நான் இந்த கொலை பண்ணவே இல்லை. நானா ஜட்ஜு அதெல்லாம் கேட்க மாட்டார். அவர் ஆதாரங்கள் படி தீர்ப்பு கொடுத்துருவார். அதில் சிலது உண்மை, பலது பொய்யா இருக்கலாம். நீங்கள் செய்யாமலேயே சில பேரை கொலை செஞ்சிடறீங்கன்னா உங்களை சூழ்ந்து உள்ள அந்த கெட்ட ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக அந்த கொலையை செஞ்சிருச்சு. சில பேர் அப்புறாணியாக இருப்பான், கொலை செஞ்சிருவான். அப்புறமா கதறுவான், ஐயோ நான் பண்ணலங்க, என்னை ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டதுன்னுவான். அவன் உண்மையை தான் சொல்கிறான். அதே மாதிரி சிலது நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க, சில நல்ல ஆத்மாக்கள் வேலை செஞ்சிடும். நான் ஒவ்வொரு வாட்டி பேசும்போது எனக்கு மேலே ஸ்பிரிட் இறங்கும். நான் தான் சொன்னேன் 2011 எலெக்ஷன் ரிசல்ட்டில் 100க்கு 200 எவனா சொல்லுவானா, அது ஆங்கர்காரர் ஏங்க அவன் ஜோசிக்காரன் 100க்கு 100 சொல்ல மாட்டேன், நீங்கள் நாங்கள் 100க்கு 200ன்றீங்க. அதே மாதிரி 203 வந்தது. அப்போ ஸ்பிரிட் அதான் ஓஷோ சொல்கிறாரு, நீங்கள் ஏதாவது ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் உங்களை சூழ்ந்தால் நல்லது செய்து விடுவீர்கள், சில கெட்ட ஆத்மாக்கள் உங்களை சூழ்ந்தால் கெட்டது செய்து விடுவீர்கள். அதுக்கும் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். குளிகன் தான் ஆவி கிரகம், சூரியன் ஆத்ம கிரகம். அவருடைய புள்ளை என்று புராணத்தில் சொல்லப்படுவது சனி. அவர் ஆயுள் கிரகம். அவருடைய புள்ளை இது மாந்தி ஆவி கிரகம். சூரியன் ஆத்ம கிரகம், சனி ஆயுள் கிரகம், அவருடைய மகன் மாந்தி ஆவி கிரகம். மாந்தி ஒரு ஜாதகத்தில் அவங்க லக்னத்துக்கு 5, 9 கூடையவர்கள் சாரத்தை வாங்கியிருந்தால் நல்ல ஆத்மாக்கள் உங்கள் முயற்சிக்கு துணை புரியும். யாருடைய ஜாதகத்தில் 6, 8, 12 கூடிய சாரங்கள் வாங்கியிருக்கோ, மாரகாதிபதி சாரம் வாங்கியிருக்கோ, நீங்கள் கெட்டது செய்யும் போது கெட்டதை செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. உங்களை ஒரு அடி எடுக்க வச்சு 100வது அடிக்கு தள்ளி விட்டுருவோம். இதுதான் மாந்தியின் வேலை. ரைட். அதுக்கும் நம்ம ஆசிரமத்தில் பரிகாரம் உண்டு. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், 5 லட்சம் காயத்ரி ஜபம் மகா மிருத்யுஞ்சேந்திரமும் ஜபம் செய்ய வேண்டும். 40 பொன் உருவங்கள் செய்து தியானாலயத்தில் சதுர ஹோம குண்டம் அமைத்து முறைப்படி ஹோமம் செய்து ஆசிரமத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கென்று அமைக்கப்பட்டுள்ள புனித குளத்தின் முன் அவற்றை தானம் செய்ய வேண்டும். கடவுளிடம் தனக்கு மக்கட்பேறு அருளும்படி வருத்தி கேட்டு வழிபட வேண்டும். 10 நிறமுள்ள பசுக்களை, நல்ல நிறமுள்ள பசுக்களை நல்ல காலை ஒன்றையும் அதே இடத்தில் தானம் செய்ய வேண்டும். நல்லவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதனால் கடவுள் அருளால் இவனுக்கு மக்கட்பேறு உருவாகும். இதுதான் அஸ்வினி நட்சத்திரனுடைய பொது பலன். போன பிறவில் அவர் வாழ்ந்த முறை, செய்த பாவம், அதற்கான பரிகாரம் சொல்லப்பட்டது. இப்போது அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் பலன் ஆரம்பம். பார்ப்பதற்கு நல்ல தோற்றம் உள்ளவராய் இருப்பார். குழந்தை சுபாவம் உள்ளவர். வேடிக்கை விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். சில சமயம் மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆச்சரியப்படும்படியாக உடனே எடுத்து சொல்லக்கூடியவர். ESP என்று சொல்கின்ற பவர். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு
Address: Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.